நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்மை அழைத்து நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிறார். அவருடைய கிருபை இரக்கங்கள் மாறாதவைகள், அவருடைய வார்த்தை வல்லமை மாறாதவைகள். இன்றைக்கும் அவருடைய வார்த்தையின்படி நம்மை வழிநடத்தி செல்வார். எபேசியர் 1:19 எப்படி படிக்கிறோம்? தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். Immeasurable, unlimited, surpassing power of God works in you and for you. அளவற்ற, வரம்பற்ற, எல்லை மீறும் தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ளும் உங்களுக்காகவும் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பலத்த சத்துவம் உங்களுக்கும் எனக்கும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அவருடைய வல்லமை விளங்குகிற ஒரு காலத்துல, வல்லமை விளங்கும் ஒரு நிகழ்வுல தேவன் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். We are living in a time of might manifestation. தேவனுடைய மகா மேன்மையான வல்லமை விளங்கும் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது எப்படி நடத்துவார் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கிற எல்லா காரியங்களிலும் தேவனுடைய வல்லமை விளங்கும். அவருடைய வல்லமை எப்படிப்பட்டதுன்னா, பலத்த சத்துவம், மகா மேன்மையுள்ள வல்லமை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்துல பெரிய வல்லமை அப்படின்னு காணப்படுறது எதுனா மரணத்தின் வல்லமை தான். ஜென்ரலா பொதுவா பாத்தீங்கன்னா மரணத்தின் வல்லமை தான் ரொம்ப பெரிய வல்லமை, அதுதான் பெரிய சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில என்னதான் ஆனாலும் மரணத்தினுடைய பிடியிலிருந்து யாருனாலையும் தப்ப முடியாது அப்படின்னு இந்த உலகத்துல சொல்லுவாங்க. ஆனால் தேவனுடைய வல்லமை என்ன செஞ்சதுன்னா, இயேசு கிறிஸ்துவை அந்த மரணத்தின் வல்லமையிலிருந்து உயிரோடு எழுப்பினது. அது என்ன வல்லமைனா, உயிர் தெழுகிற வல்லமை, உயிர்ப்பிக்கிற வல்லமை. அந்த வல்லமையை தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அனுப்பி அவர் மரித்தோரிலிருந்து உயிரோட எழும்ப செய்தார். இப்போ இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அதே வல்லமையை தேவன் உங்க வாழ்க்கையிலும் நடப்பிக்கிறார். அந்த வல்லமை உங்க வாழ்க்கையிலும் கிரியை செய்கிறது, வேலை செய்கிறதுன்னு சொல்லுகிறார். அந்த மகா மேன்மையான வல்லமையை கொண்டு உங்களுக்குள்ளும் உங்களுக்காகவும் தேவன் இன்றைக்கும் கிரியை செய்கிறார். God works in you and God works for you. No problem is bigger than the unlimited power of God. தேவனுடைய அளவற்ற, வரம்பற்ற வல்லமைக்கு மேலான, பெரிதான எந்த ஒரு பிரச்சனையும் நம்முடைய வாழ்க்கையில கிடையாது. ஒருவேளை இப்பொழுது இன்றைக்கு இந்த நாள்ல நம்ம பார்த்து கொண்டிருக்கிற சவால்கள், பிரச்சனைகள், நம்ம போய் கொண்டிருக்கிற வழிகள்லாம் ரொம்ப பெருசா நம்மளுக்கு தெரியலாம், வேதனைக்குரிய வழிகளா இருக்கலாம், மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பிடியில மாட்டி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், தேவனுடைய மகா மேன்மையான வல்லமைக்கு நிகராக, அதற்கு மேலாக எந்த வல்லமையும் கிடையாது. அந்த வல்லமை தான் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினது. அதே வல்லமை தான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் நம்முடைய சூழ்நிலையிலிருந்து உயிர்ப்பிக்க போகிறது. ஆகவே தேவனுடைய இந்த மகத்துவத்தை, மகா மேன்மையை பார்க்கும்படிக்கு இன்றைக்கு தேவன் நம்மளுக்கு புதிய ஜீவனை கொடுத்து, புதிய நாளை கொடுத்து வாழ வைத்திருக்கிறார். இன்றைக்கும் தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை இதுதான்: வரம்பற்ற வல்லமை உங்க வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அளவற்ற வல்லமை உங்க வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லை மீறின வல்லமை உங்க வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டிருக்கிறது. The immeasurable, unlimited, surpassing power of God is working in your life even today. ஆகவே இந்த நாளில் தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கான ஆசீர்வாதமான காரியங்கள், பெரிய காரியங்கள், யாரும் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். God is almighty and you're going to see the might manifestation today. தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அந்த வல்லமை உங்க வாழ்க்கையில விளங்குகிறத பார்க்க போறீங்க. ஆகவே இந்த நாள் உங்களுக்கு கிடைச்சதுக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க.